அத்தனை பேரும் ஒன்னு சேர்ந்த மகாநாடு போட்டார். இவையெல்லாம் அவர்கள் நடித்த நாடகங்கள். மகிஷனை கொல்வதற்காகவே ஏற்பட்ட நாடகம். அடுத்து கெடுப்பதிலே அவர்களுக்கு இணை யாருமே இல்லை. அனைவரும் ஒன்று திரண்டார்கள். பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரம்மதேவனை வாயார திட்டினர். நீ கொடுத்த வரம்தான் நாராயணா, எல்லாம் தெரிந்த நீயா இப்படி பேசுகிறாய்? உன் நாபியிலிருந்து தோன்றியவன் தானே நான், என்னை பேச வைப்பதும் நீதானே. சிவபெருமான் கேட்கிறார், ஹே பிரம்மதேவா, என்னெல்லாம் வரங்கள் கொடுத்திருக்கிறாய் சொல்லிவிடு. மகிஷன் கேட்ட வரத்தினுடைய அந்த லிஸ்ட் ஜாபிதாவை அப்படியே எழுதி கையில கொடுத்தார். படித்தார். நாராயணா, பிரம்மதேவா, நம் மூவராலேயும் அவனுக்கு அழிவில்லை என்று கேட்டால் கொடுத்து விட்டாயே, நான் என்ன செய்வது சிவபெருமானே? தவம் இயற்றி ஒருவன் வரம் கேட்டால் கொடுக்க வேண்டும் என்று தேவரீர் இட்ட கட்டளை தானே. தாங்கள் போட்ட கட்டளையை தாங்களே மீறலாமா? அப்படியா? இதற்கு என்னதான் வழி? மூவரும் புரியாமல் திணறினர். அந்த நேரத்திலே வந்து சேர்ந்தார் நாரதன். நாராயண் நாராயண் மகாதேவ பிரம்மதேவ நாரதா, ஏனடா நாராயணா மகாதேவா என்று இங்கு கூறுகிறாய், அங்கே சென்றால் மகிஷாசூராய நமஹ என்று கூறுகிறாய்? என்ன பித்தலாட்டம்? மும்மூர்த்திகளே, நீர் ஒருவர் கைலாயத்தில் இருக்கிறீர், ஒருவர் வைகுண்டத்திலே இருக்கிறீர், ஒருவர் சத்தியலோகத்தில் இருக்கிறீர். நீங்கள் மூன்று பேரும் என்றாவது ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறீர்களா? இவர் வந்தால் அவர் வருவதில்லை, அவர் வந்தால் இவர் வந்துவதில்லை. தனித்தனியாக தவமியற்றி அவரவன் வரம் பெற்று விடுகிறான். நீங்கள் என்று ஒன்று சேர்கிறீர்களோ அன்றுதானே இந்த அரக்கர்களுக்கெல்லாம் அழிவு. அரக்கன் அழிந்தால் நாங்கள் சேருகிறோம் என்று சொன்னால் நீங்கள் சேர்ந்தால் தானே அரக்கன் அழிவான். ஆகையினாலே ஏதோ மகிஷனுடைய காரணமாவது நீங்கள் ஒன்று சேர்ந்தீர்களே, சந்தோஷம். நாரதா, இதற்கு என்னடா? மூர்த்திகளே, உங்களுக்கு இவ்வேளை சொல்லித்தான் தெரிய வேண்டுமோ? உங்கள் அனைவரிடத்திலும் பிரம்மதேவனிடத்திலே சரஸ்வதியாகவும், மகாவிஷ்ணுவினிடத்திலே லட்சுமியாகவும், பரமேஸ்வரனிடத்திலே கௌரியாகவும் வழங்கக்கூடிய எந்த ஒரு ஆதி பராசக்தி பரா பட்டாரிகை லலிதா மகா திரிபுர சுந்தரி தேவி இருக்கிறாளோ அவளை வழிபடுவதை தவிர வேறு வழி இல்லை என்றார். அப்பொழுதுதான் பிரம்மதேவன் சொன்னான், மும்மூர்த்திகளினாலே அழிவு கிடையாது என்று கேட்டான். 4 கைகள், 12 கைகள், 2 கைகள், இது போன்றவர்களாக எனக்கு மரணம் வரக்கூடாது என்று கேட்டானே தவிர பெண்ணினாலே மரணம் வரக்கூடாது என்று கேட்கவில்லை. எல்லாம் வல்ல ஆதிபராசக்தி அவள் பெண்ணல்லவா, அவளையே சரணடைவோம் என்று அனைவரும் துதித்தனர். மும்மூர்த்திகளும் நாரதருடன் சேர்ந்து துதிக்க பராபட்டாரிகை அவர்களுடைய சன்னதியிலே ஒளிமயமாக தோன்றினர். மும்மூர்த்திகளே, என்னை குறித்து தாங்கள் மூவரும் தோத்திரம் செய்த காரணம் என்ன? பரதேவதே, உனக்கு தெரியாதது இந்த உலகத்திலே ஒன்று உண்டா? மகிஷனுடைய கொடுமை தாங்க முடியாத காரணத்தினாலே மும்மூர்த்திகளால் நாங்களும் அசைவற்று போய்விட்டோமே. அவனை கொல்வதற்கு உன்னை தவிர வேறு யாராலும் இயலாது. அப்போது கூறினாள், அவன் மற்றொரு வரம் கேட்டிருக்கிறான். கடவுளர்களாலும் எங்களுக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்று கேட்டிருக்கிறார். கடவுளர்கள் என்கிற போது அங்கே நீங்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறீர்கள், என்னை கேட்கவில்லை. ஆகையினால் நீங்கள் மூவரும் உங்களுடைய முழு சக்திகளையும் எனக்கே தானம் செய்வதாக இருந்தால் ஆக வேண்டிய காரியத்தை செய்கிறேன் என்று கூற அவள் சொன்ன